ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. அதுக்கு நண்பர் பிரகாஷ் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய உரை வந்து நாங்கள் கற்றையை அதுக்கு 2 காரணம். ஒன்று, இந்த கட்டுரையை வந்து குறிப்புகளாக விவரிச்சு பேசினாங்க. இதை படிக்கிற நேரத்தில் 2 மடங்கு கிறிஸ்துவருக்கு அதான் சொல்லியிருக்காங்க. சிறுகதை தொகுப்பை விமர்சனம் பண்ணுறது வெரி சிக்கலான விஷயம். ஏன்னா 4 சிறுகதை தொகுப்பு, ஒவ்வொரு புத்தகத்திலையும் 12 கதைகள் கதைகள். இது பிரச்சனை எனக்கு 20 கதைகள். இப்ப இது 20 கதைகள் பேச ஆரம்பிச்சா எவ்வளவு வந்து உடனே நண்பர் கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு விஷயம் கேட்டார், சொல்லிட்டார். ஆரம்பில் ஒரு மேகசின், அந்த மேகசின்ல வந்து அந்த மேகசின்ல திருமணத்தினுடைய படைப்புகளை படிச்சு ஞாபகம் எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் இல்லை, பட் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, உங்களுடைய ஒரு 100 விமர்சனம் ஆயிடுது, அது எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் இதுதான் விமர்சனம் அதுக்கு பிரகாஷ்க்கு நன்றி. ஓகே, நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் இந்த அமர்வில் 4 நூல்கள் இருக்கும் போது மாயம் என்கிற இந்த நூலுக்கு என்னை பிரகாஷ் தேர்ந்தெடுத்தது என்ன மாயம்னு எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த நூலை ஒரு எழுத்தாளர் அறிமுகம் செய்வதை விட ஒரு ஆய்வு மாணவர் விமர்சிப்பதே சரியாக இருக்கிறது. அதுவும் ஆய்வு மாணவர்கள் முன்னெடுக்கும் இந்த கூட்டத்தில் அதற்கு என்ன அர்த்தம் இல்லை. ஏனென்றால் இந்த சிறுகதைகளின் ஆக்கம் முற்றிலும் வித்தியாசமானது. பல்வேறு ஆய்வுகளுக்கான நுட்பங்களை உட்கொண்டிருப்பது. சொல்லும்போது மிகவும் எளிமையாக தோன்றும்போது, ஆனால் வாசிக்கும் போது அது முற்றிலும் வேறு விதமான அனுபவம். வாசித்து முடித்த பின் எந்த கதையில் எந்த சம்பவம் நிகழ்ந்தது என்பதை ஒரு வாசகன் ஒரே மூச்சில் விவரித்துவிட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. ஏனென்றால் ஒரு விதமான உண்மத்த நிலையில் படைக்கப்பட்ட படைப்புகளாக இவை அழைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரே மாத இடைவெளியில் எழுதப்பட்ட 20 கதைகள் இவை. ஜஸ்ட் 20 கதைகள். சில நாட்களில் 2 சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். 2 சிறுகதைகள் 2 ஒரு நாள் 2 சிறுகதைகள் 2 எழுதியிருக்கிறார். புத்தகத்தில் தலைப்பான மாயம் என்ற சிறுகதை மட்டும் டேட்டு தப்பா போட்டிருக்காரு. எனக்கு அது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எழுதின புக்கில் இருக்கு, பட் அது இல்லை, அதுவும் அதே டைம் எழுதுதான். இப்போ புத்தகத்துக்குள்ள போகணும். இந்த புத்தகத்தை வாசிக்க போற எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒரு விபத்து, அந்த விபத்து சொல்லியிருக்கு. நான் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். முதல் கதை இப்படி ஆரம்பிக்கிறது. முருகேசு தன் அப்பனுடன் பேசுவதே. நான் இந்த உரைக்காக குறிப்பெடுக்க ஆரம்பிக்கிறேன். முதல் கதையின் நாயகன் பேர் முருகேசு. ஏன்னா சொல்ல முடியல முருகேசு பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பன் அவனுக்காக பின்பார்க்கிறான். அவனுக்கான யாரையும் பிடிக்கவில்லை என்பதாக போகின்ற குறிப்புகள் முதல் கதையை குறிப்பு. இப்போது அடுத்த கதை ஆரம்பிக்கிறேன். கதை இப்படி ஆரம்பிக்கிறது. முருகேசு ஆடு வைத்துக் கொண்டிருந்தான். நான் குறிப்பிடுகிறேன். 2வது கதையின் நாயகன் பெயர் முருகேசு. அவன் ஆடு வைப்பான். ஆனால் இப்போது 3வது கதை. அது இப்படி ஆரம்பிக்கிறது. முருகேசுவின் மனம் கல்யாணத்துக்கு போகலாம் என்று ஒரு முறை சொல்கிறது. 3வது கதையின் நாயகன் பெயர் முருகேசு. இதை எழுதும் போது எனக்கு குறைக்கிறது. 3 கதைகளின் நாயகன் பெயர் முருகேசு. இப்ப நான் சொல்லும்போது முருகேசு அடிக்கடி வந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு சிறுகதை படிச்சு முடிச்சுட்டு அடுத்த கதை ஆரம்பிக்கும் போது அந்த முருகேசு மைண்ட் ஏறாது, வேற ஏதாவது பேர் வழியாச்சு பண்ணிடுவார். இதனால் எல்லா கதைகளையும் புரட்டி பார்க்க வழிகள். சரிதான், எல்லா கதைகளும் முருகேசு என்று ஆரம்பிக்கிறது முருகேசு தான். எல்லா கதைகளின் நாயகர்களும் முருகேசு தான். சரி, எல்லோரும் ஒரே முருகேசு தானா என்றால் அதற்கான விடை இப்படி இருக்கிறது. நாயகர்கள் அனைவரும் 10 பருவத்தினர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்களின் படிப்பு அந்த வயசுல தேவைப்படுறது. படிப்பு, காதல், கல்யாணம், வேலை என்கிற இளைஞர்களின் அதிமுக்கிய தருணங்களை உள்ளடக்கிய வைத்த கதைகள். ஆனால் முருகேசுகள் வேறு வேறு முருகேசு, வேறு வேறு நிலைப்பாட்டில் உள்ள முருகேசுகள். படிப்பு வராத, படிப்பு வருகிற, வேறு வேறு வேலைகள் பார்க்கிற, காதலிக்கிற, காதல் கைகூடாத, கூடியும் ஒட்டாத, கல்யாணம் ஆக போகிற
இந்த கதையில் வேறு கதை இருந்திருக்குமே, என்னதுக்கு இப்படி ஒரே பெயர் என்றால் அதனால் தான் இந்த கதையில் ஒரு தொகுப்பாக முழுமை பெறுகின்றன என்றே சொல்ல தோன்றுகிறது. பெருமாள் முருகனை சொல்வதைப் போல இவை இருப்பு வரிசை கதைகள் தான். ஒரு கதையை பிடித்துக் கொண்டு இன்னொரு கதை பிறந்து இருக்கலாம். முருகேசு ஒரு மெக்கானிக்காக இருந்தால் ஒரு மெக்கானிக்கல் கதை, முருகேசு ஒரு திருடனாக இருந்தால் ஒரு திருடனை கதை, முருகேசு ஒரு கொத்தனாராக இருந்தால் கொத்தனாரை கதை. அவை எப்படி ஒரே கதையாக இருக்க முடியும்? எல்லா கதைகளும் அந்தி சமயத்திலும் ஒரே டாஸ்மாக் பாரில் சந்தித்தாலும் ஒவ்வொரு டேபிளும் ஒவ்வொரு கதை தானே. அவை எப்படி ஒன்றையாக போக முடியும்? தனது பாலிய கிராமிய பின்னணியில் இருந்தே இதுதான் பெருமாள் முருகனின் கதைகள் திறந்து வந்திருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் நான் நினைத்தேன் அவருக்குள் அபரிமிதமான கதை செல்வம் கொட்டி கிடைக்கிறது. அவற்றில் ஒரு துணிதான் இந்த புத்தகம். இந்த கதைகளை பொறுத்தவரை அவை முக்கியமாக ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றன. பொதுவாக படிப்பு, வேலை என்கிற இரு விஷயங்களை முன்வைக்கும் சமூக சிந்தனையின் மத்தியில் படிப்பு இடைநிற்றல் என்கிற பதத்தை பற்றி பேசி பார்க்கிற கதைகளாக இவற்றை நான் பார்க்கிறேன். ரொம்ப புதுசு. படிப்பு இடைநிற்றல் யாரும் பேசுவதில்லை. பள்ளியில் படிப்பு இடைநிற்றல் என்பதை கருத்தில் கொள்ளும் நமது அரசாங்கங்கள் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் மாணவர்கள் டிகிரியை வாங்கினார்களா என்பதில் அக்கறை கொள்வதே இல்லை. இதற்கு காரணம் 12க்கு கீழே பள்ளியில் தோற்றால் திரும்பவும் அதே நிலையில் பள்ளிக்கு போக வேண்டும். கல்லூரியில் அப்படி இல்லை. கோர்ஸ் முடிந்ததும் வெளியே வந்து விடலாம், திரும்ப கல்லூரிக்கு போக வேண்டியதில்லை. டிகிரி வாங்கியவர்களுக்கும் 30 அரியர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கும் ஒரே மனிதர். அதன் பிறகு தங்கள் நிலவுகளை தீர்த்துக் கொள்வது அவரவர்கள் பொறுப்பு. அதற்கு எந்த கணக்கும் கிடையாது. +2 ஃபெயில் என்கிற இந்தி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். தீவிரவாதிகளின் மையமான சம்பல் பகுதியில் ஒரு பள்ளியில் +2 தேர்வு நிகழும். ஆசிரியர் கேள்வித்தாள்களுக்கான அத்தனை விடைகளையும் கரும்பலகையில் எழுத மாணவர்கள் அதை பதிலெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எக்ஸாமினேஷன்ல, ஃபைனல் எக்ஸாமினேஷன்ல எல்லா ஆன்சர்ஸையும் அவர் எழுதிட்டு இருப்பார். பசங்க காப்பி அடிச்சிருப்பாங்க. இதை ஒரு IPS அதிகாரி தட்டி கேட்கும் போது தலைமை ஆசிரியர் தங்கள் தரப்பு நியாயத்தை தெரிவிப்பார். இவர்களால் +2வில் தேர்வாக முடியாது, என படிக்க முடியாது, அவர்கள் அந்த சூழல் அவங்க வரல. இவர்கள் வந்திருக்கும் சூழல் அப்படி. ஒருவேளை தேர்வாகாவிட்டால் இவர்கள் கையில் துப்பாக்கியை தூக்கி கொண்டு சம்பல் காட்டில் அலையாற்றி வருவார்கள். அதனால் எப்படியும் ஒரு +2வில் இவர்களை கை கொடுத்து தூக்கிவிட்டால் இவர்கள் அந்த வாழ்க்கைக்கு போக மாட்டார்கள். அதோடு என்னதான் பாசாக்கி விட்டாலும் இவர்களால் கல்லூரி படிப்பை முடிக்கவே முடியாது. இதனால் இடைநிலையில் உள்ள எத்தனையோ வேலைகளுக்கு தேவைப்படும் இடங்களை இவர்களை கொண்டு நிரப்பி விடலாம். பியூன், டிரைவர், உதவியாளர் போன்ற வேலைகளுக்கு அப்புறம் ஆட்கள் வேண்டாம், எல்லாரும் டிகிரி முடிச்சுட்டு வேலை தான் போங்க அப்படின்னா இந்த வேலை செய்யறதுக்காக இல்லை, அவங்கள நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறுகதையில் எனக்கு இந்த படத்தை நினைவூட்டியது. நம்மை சுற்றிலும் உள்ள மனிதர்களை பெரும்பாலும் முருகன் அவதானிக்கிறார். நம் வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய வருபவர் என்ன படித்திருக்கிறார் என்று நமக்கு தெரியுமா? நம் வீட்டை கட்டி கொடுக்கும் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞர் கல்லூரியில் கடைசி வருடம் வரைக்கும் படித்துவிட்டு படிப்பை முடிக்க முடியாமல் தான் இந்த வேலைக்கு வந்திருக்கார் என்று நமக்கு தெரியும். மொத்த விலை கடையில் கணக்கெழுதி கொண்டிருப்பவன் பிகாம் படித்தவனாகத்தான் இருக்கும் என்று நாம் நினைக்கிறோமா? ரயில் பயணங்களின் போது ஆடுகளை வைத்துக் கொண்டு போகிறவன் ஒரு இளைஞன், அவன் டிகிரியை முடிக்காமல் தான் இந்த வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த மனிதர்களை இந்த கதைகளை பதிவு செய்கிறார் பெருமாள் முருகன். அதோடு பெருமாள் முருகன் அடிப்படையில் ஒரு பேராசிரியர் இருக்கிறார். அவர் தம் அனுபவத்தில் இந்த மாதிரி எத்தனையோ முருகேசர்கள் பார்த்திருப்பார். அதிலும் அரசு கல்லூரி பேராசிரியர் என்பதனால் படிப்பு வராத சூழ்நிலையின் காரணமாக கல்லூரிக்கு வந்து போகிற எத்தனையோ முருகேசர்களின் கணக்குகளும் கதைகளும் அவரிடம் இருக்கும். அவையே இந்த கதைகள் முக்கியமாக இருக்கலாம் என்று கூட நாம் நினைக்கிறோம். சரி, எதற்கு அப்புறம் அத்தனை பேரும் முருகேசர் என்று கேட்டால் எனக்கு ஒன்று தான் தோன்றுகிறது. அத்தனை பேரிடமும் தன்னையே பார்க்கும் ஒரு பேராசிரியர், அவர் பேராசிரியர் பார்க்க நேரும் போது, அத்தனை பேரிடமும் ஒரு பேராசிரியர் தன்னையே பார்க்க நேரும் போது அவரது படைப்பாளிகள் அவரிடம் ஒன்றை தெரிவிக்கிறது. முருகா, அவர்கள் ஒரே இதனால் தான் சொன்னேன் இந்த கதைகளை ஒரு ஆய்வாளர் பேசியிருக்க வேண்டும் என்று. இப்போது ஒரு குடிமுடிக்கு போகவில்லை, மாணவர்கள் இது முறை தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். இந்த தொகுப்பில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கதைகள் ஒன்று. இந்த கதைகளில் வருகிற முருகேசன்
கதையில் வருகின்ற முருகேசுக்கு சமீபத்தில் தான் கல்யாணமாகி இருந்தது. 1.5 ஏக்கர் 2 மாடுகள், சில ஆடுகளுமாய் அவனது விவசாயம் நடந்தது அப்படின்னு நினைக்கிறது. பட்டப்படிப்பு முடித்த மனைவி கல்யாணத்துக்கு முன்னால் இருந்து அரசு தேர்தல் முடிவு இப்போது வந்த வகையில் அவளுக்கு 4 மணி நேரம் பயண தூரத்தில் உள்ள நகரத்தில் வருவாய்த்துறையில் வேலை ஆரம்பிக்கிறது முருகேசு. மனைவி இருக்கும் ஊரில் போய் வீடெடுத்து தங்கலாம் என்றால் விவசாயத்தை அம்மாவால் தனியாக பார்த்துக் கொள்ள முடியும். விவசாயம் செஞ்ச பழகிறவங்களுக்கு ஒரு சிட்டியில போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. மனைவி இருக்கும் ஊரில் போய் வீடெடுத்து தங்கலாம் என்றால் விவசாயத்தை அம்மாவால் சரியாக பார்த்துக் கொள்ள முடியாது. அவளுக்கு அருகில் மாதங்கள் வாங்க வேண்டுமானால் உடனே செய்யவும் முடியாது, செலவுமாகும். சேர்ந்தால் போல் 2 நாட்கள் விடுமுறை கிடைக்கும் போது மட்டுமே வீட்டு வேலைகளை செய்வது போக கணவனையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உறவினருக்கு திருமணம் வருகிறது. கதை ஆரம்பிக்கும். 20 கதைகள் இருக்கும்போது ஒரு கதையை முருகேசுக்கு 3 மணி நேரம் தூரம் அந்த கல்யாண வீடு, அவளுக்கு 1 மணி நேரம் தூரம். ஒரே கையில் 2 மகள். புறப்பட்டு விடுகிறார் முருகேசு. சர்வ ஜாக்கிரதையாக முன்னேற்பாடுகளை செய்கிறார். கல்யாண வீட்டில் தனக்கும் மனைவிக்கும் தனியறை கிடைக்கும் என்பதை உறுதி செய்து கொள்கிறார். போன் பண்ணி நானே அவருக்கு தனியாக இருக்கணும், இது தனியாக ரூம் கொடுத்துடணும், ரூம்லாம் போட்டுருக்கீங்களா, போட்டு ரூம் கொடுத்துடணும், கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பணும். மனைவிக்கு பலகாரங்கள்லாம் செஞ்சு எடுத்துக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற மாதிரி. அவன் வருகிற நேரத்தை உத்தேசித்து அவன் எப்ப கிளம்புவாங்க அதை உத்தேசித்து இவன் கிளம்புறான். எதிர்பாராத விதமாக அவளுக்கு பர்மிஷன் கிடைத்துவிட்ட வகையில் அவள் முன்னதாக வந்துவிடுகிறாள். இதனால் ஒவ்வொருவருக்கும் அவள் தயவு செய்ய வேண்டி வருகிறது. முருகேசு வருகிறான் வந்து கொண்டிருக்கிறான். அவனும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும் அவளுக்கு போன் போட்டு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறான். எழுதுறாரு, ஒவ்வொரு ஊர் வரும்போதும் இங்கேதான் வந்துருந்தா என்று ஏமாற்ற மாதிரி இருந்தது. அடுத்த ஒரு சீக்கிரம் வந்துவிடும் என்று அவன் கணக்கிட்ட மாதிரி நடக்கவில்லை. அது அதற்குரிய நேரம் எடுத்துக்கொண்டது. ரொம்ப அழகா நுணுக்கமா சில சட்டையில் இருக்கவர்கள் ஒரு வழியாக அவன் வந்து சேர்கிறான். பெண் வீட்டார் முன்னால் வந்து அகலத்துக் கொண்ட வகையில் தனி அறை கிடைக்கிறது. இந்த முருகேசு கிராமத்து மனிதன். அவனுக்கு அக்கம் பக்கம் பேச தெரியாது. அவனது குரல் காட்டில் பேசுவதை போல கனமாகவே ஒரு துணிக்கக்கூடியது. தனக்கும் மனைவிக்கும் தனியறை வேண்டும் என்கிற அவனது முறையீடு மண்டபம் ஒதுக்க பரவிய போது அவள் தனக்கு குறுகி போகிறாள். 2 வழிகளை எழுதிக்கிறார். அதை விவரிப்பார் பாருங்க. அந்த காட்சியை அவன் எப்படி பேசுறான், என்ன நடக்குது, ஒரு ரூம் கேட்கறான், அவன் என்ன சொல்றான், இந்த பொண்ணுக்கு உள்ள எப்படி இருக்கு, அது முடிவு என்ன அப்படிங்கிறது. இந்த கதையை வாசித்த போது நான் ஒன்றை நினைத்தேன், அந்த அரசுகளை மட்டும் கொஞ்சம் முன்னால் வந்ததால் கண்டிப்பா இந்த முருகேசு இல்லையா. என் நண்பன் ஒருவரையும் கூட இந்த கதையை நினைப்படுத்தி ஆஸ்பத்திரி, ஆம்னிபஸ், கோவில், சினிமா தேட்டர் ஒரு இடத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவன் பர்சனலாக போன் பேசினா அந்த கதை அத்தனை பேர். இப்படி மனிதர்களின் அச்சுக்கடை அப்பட்டமாக பதிவு செய்திருக்கும் கதைகள் இந்த கதை. 20 முருகேசு வந்தால் 20 அச்சு என்று கூட சொல்லலாம். ஒரு சில கதைகள் ஊரும் பாவமாக இருக்கவும் செய்யலாம். மேற்சொன்ன கதையும் அபிஷேகம் என்கிற கதையும் ஒரே நாளில் எழுதப்பட்டது. அவை வேறு தொழில்கள் செய்யும், வேறு தொழில்கள் செய்யும் முருகேசுகளின் கதைகளாக இருந்த போதும் இரண்டும் ஒரே முருகேசு தொடர்ச்சியாக கூட இருக்கலாம். பொண்டாட்டி என்கிற சிறுகதையும் மிகவும் நுட்பமான செய்தியை ஊடகமாக வெளிப்படுத்துகிறது. இந்த பொண்டாட்டி என்கிற சிறுகதை வந்து நம் வீட்டு பெண்கள் கல்லூரிக்கோ வேலைக்கோ போனால் வெளி ஆடவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறதோ அல்லது எது கற்ப நிலை என்பதாக முன்வைக்கப்படுகிறதோ அதை கடைபிடிக்கும் ஒரு பாத்திரம். அந்த கதையில் நியாயமாக அவளாக நாயகியாக இருக்க வேண்டும். கால மாற்றம் என்பது அவளை பழமைவாதியாகவே மாற்றி வைத்திருக்கிறது என்பதை முன்வைப்பது வச்சிருக்கிறது. கதையின் முடிவில் எழுகிற ஆத்திரம் நியாயமா என்று கேட்டால் நியாயம் இல்லைதான். அதற்கு என்ன செய்யும்? இந்த கதையோட நாயகன் வந்துங்கிறதுக்கு எதுவுமே சொல்லலை. இன்னொரு பாத்திரத்தை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கதை அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற உளவியல் சிக்கலை தான் அந்த கதை சொல்லுது. நேற்றைய நியாயம் இன்றைய நியாயம் அல்ல அப்படிங்கிறது அந்த கதையினுடைய சாராம்சம். அதே போல் பொது மனப்பான்மையை
ராமன் சிறுகதையை பார்க்கிறேன். பொதுவாக இந்த ரோட்ல போகும்போது பஸ்ல பசங்க ஓடி போய் குத்திட்டு போறது இதெல்லாம் நம்ம பார்த்து விமர்சனம் இல்லை. வேலையில் பசங்களுக்கு இப்படிதான் இருப்பாங்க. அது இல்லை வேற ஒரு வடிவத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓடுற அந்த பையன் கொத்துற பையன் கீழே வேற பையன் அவனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த கேளுங்க அந்த கதையை சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கு. இளைஞர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்கிற பொது புத்திக்கு நேர் எதிராக பொதுவெளியில் அவர்கள் ஈடுபடும் செயல்களுக்கு பின்னால் வேறு ஒரு உலகம் வேறு பல காரணங்கள் இருக்கலாம் என்கிற ஆச்சரியமான அகத்திறப்பை நமக்குள் நிகழ்த்துகிறது என்று செய்கிறது. அதே விதமான இன்னொரு சிந்தனை புத்தகம். ஒரு பரபரப்பான நடையை கொண்டிருந்த போதும் எளியவர்களின் ஆறுதல் குறித்த எளிய ஆறுதல் குறித்த பாடுபொருள் கொண்ட ஒன்று என்பது மிகச்சிறந்த கருவாடு சிறுகதை நம்ம பலருக்கும் நேர்ந்த அனுபவத்தை தன் பாகியில் சொல்வது. கதை முழுக்க ஒரு தவிப்பு அலைகிறது. ஆனால் கதையின் முடிவில் கேட்கப்படும் கேள்வியும் அதற்கு பதிலான வெடிச்சிரிப்பும் விட்டுப்போன கண்ணீரின் குத்து இருக்கும் பேரழகு. தொடை சிறுகதையில் தொடையில் வீக்கம் எப்படி வந்தது என்கிற கேள்வி எழுவதே ஆனால் பதில் இருக்கிறது. இது ஒரு வடிவ சிறப்பு என்பதாக நான் காண்கிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள கதைகளில் இன்னொரு முக்கிய விஷயத்தையும் கவனிக்கிறேன். நிகழ்விடத்துக்கான பெயர்கள், அதாவது ஊர் பெயர்களே கிடையாது என்பதாகவே தோன்றுகிறது. ஒரே மூச்சில் ஒரே விதமான தீர்மானத்தோடு எழுதப்பட்ட கதைகள் என்று இதனால் தான் சொல்ல வேண்டியது. இந்த கதைகள் நெடுக எளிய மனிதர்களின் மனக்கணக்குகள் கொட்டி கிடக்கின்றன. கல்லூரியில் படிக்கும் பெண்ணுக்கு +2 படித்த தன்னிடம் கொத்து வேலை செய்யும் சுட்டிகையான பையனான முருகேசு பொருத்தமாக இருப்பான் என்று ஒரு மேஸ்திரி கணக்கு கொடுக்கிறார். டெம்பரரி வேலையில் இருக்கும் முருகேசுக்கு பணி நிரந்தரத்திற்கு காசு கொடுத்தால் ஆயுசுக்கும் பெண்ணை அருமையாக பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு பாவனா கணக்கு கொடுக்கிறார். அவனை கன்ஃபார்ம் ஆகும்போது எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், என் பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பானேன்னு மாமன் யோசிக்கிறார். நண்பன் வீரேஷ் தன் நண்பன் முருகேசுவின் நட்பின் ஆழத்தை பந்தயம் வைத்து ஒரு கணக்கு கொடுக்கிறார். குடும்ப தொழிலை கற்றுத் தேர்ந்த முருகேஷ் குறித்து நாவிதரான தந்தை ஒரு மனக்கணக்கு கொடுக்கிறார். நம்பி வந்தவனை விட அடைக்கலம் கொடுத்த முருகேசன் வீட்டை சகோதரனின் வீடாக கண்டு ரம்யா ஒரு கணக்கு கொடுக்கிறார். இப்படி கதை நடுக கணக்குகள். கதைகளை தொகுத்த வரிசையில் குறிப்பிட்டு சொல்வதற்கு முதல் கதையான கடைக்குட்டியின் முடிவு வாசகனின் முகத்தில் அறியும். ஒரு தொகுப்பின் முதல் கதை அந்த தொகுப்பை தொடர்ந்து வாசிப்பதில் முக்கியத்துவம் வகிக்கிறது என்பது எனது அனுபவம். அதன்படி இந்த கதையை வாசித்த பிறகு அடுத்த கதைக்கு நுழைய அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியும். அத்தனை ஆர்வத்தை தூண்டக்கூடிய கதைகள் கிராமப்புறங்களில் வெகு இயல்பாக நிகழக்கூடிய சம்பவங்கள், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத மனிதர்களுக்கு தெரிந்து விழுகின்ற வார்த்தைகளை கூட்டி சேர்த்தால் ஒரு சொக்கப்பானையை பொருத்தலாம் என்கிற அளவுக்கு அதிர்வை தருகிற முடிவை கொண்டது கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் குறைத்து விட்டு போய்கொண்டே இருப்பார்கள் எளிய மனிதர்கள் என்பதையும் நான் மனதில் கொள்ள வேண்டும். கதைகளை படிச்சீங்கன்னா இது நல்லா புரியும், இல்லைன்னா நான் என்ன சொல்றேன் புரியும். இந்த கதை முதலாக இன்னும் பல கதைகள் இன்னும் பல கதைகள் அப்பன் மகன் உறவை அடிப்படையாக கொண்டது. எனக்கு 16 எப்பவுமே அப்பாவோட கிளாஷ். இவை அனைத்திலும் அம்மாவின் இருக்கும் கச்சிதமாகவே சொல்லப்படுகிறது. உதாரணமாக அப்பனுக்கும் மகனுக்குமான ஊழலை சொல்லிக் கொண்டு போகிற வேகத்தில் அவர் எழுதுகிறாரு, குற்றம் சாட்டுபவரையும் குற்றம் சாட்டப்பட்டவரையும் சமமாக பாவித்து ஒவ்வொரு வாக்கியத்தில் இருவருக்கும் பாதகம் இல்லாமல் நடந்து கொள்ளும் வித்தை அம்மாக்களுக்கு தருகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்தில் அம்மாவின் வேலை மத்தியஸ்தம் கூட இல்லை. இரண்டு பக்கமும் பேச முடியாத பொழுதுகளில் இப்படி ஒரு வித்தை. அவ்வளவுதான். முதல் கதை பற்றி சொன்னேன். கடைசி கதையும் கச்சிதமாக பொருந்துகிறது. ஒட்டுமொத்த புத்தகத்திலும் உள்ளூர் நலிவூட்டக்கூடிய ஒரு சில கதைகளில் இதுவும் ஒன்று. குறிப்பாக கதையின் முடிவு. புத்தகத்தின் முடிவும் அதுதான் என்பதால் உள்ளார்ந்த புத்தகையோடு புத்தகத்தை நிறைவு செய்ய முடிகிறது. கடைசியா ஒண்ணு, இது பர்சனலா நான் சொல்ற விஷயம், என்னோட கட்டுரை முடிஞ்சு போச்சு. எனக்கு பொதுவாகவே பால்யத்துல மாணவத்துல கஷ்டத்துல எல்லாருக்கும் இந்த சூழல் இருந்தாலும் நம்ம பார்த்தா போறாமையா அவ்வளவு ஒரு ஊர்ல நீங்க பிறந்து வளர்ந்து அந்த சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு புரியும். உங்களை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு எல்லாமே டிராவல் செய்யறாங்க. நீங்க
நகரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு ஒண்ணுமே தெரியாது, கிராமம் அப்படி இல்லை. அந்த கதைகளை எழுத்தாளர்கள் நாட்டில் அனுப்பலாம், நிறைய பேர் சொல்லலாம், மேஜர் வேணும். இவங்க கூட அந்த மூச்சு வந்து அவ்வளோ இருக்கு. அது ஒரு கதையை மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க கதையை பார்த்துட்டு அதான் நான் எல்லாரும் தெரிஞ்சு எனக்கு இதனால இவங்க எல்லாம் பார்த்தா அவ்வளோ போறாங்க. ஏன்னா நான் கிராம ஸ்கூல்ல வளரல, பேர் ஞாபகம். அவங்க ஸ்கூல்ல ஒரு வருஷம் படிச்சேன், கணித மேதை ராமானுஜர் படித்தேன் ஸ்கூல். பட் என்னோட நேரம் கணக்காக வராது. ஸோ எழுதுறதுக்கு என்ற விஷயமே இல்லை. என்னுடைய படைப்புக்கு யாராவது படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். என்னோட வாழ்க்கையில தான் எழுதுறதுக்கு 4 நாள் மேலே இல்லை. அதுக்கு மேலே என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி சூழல டாக்டரா இருக்கு, இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ போறாங்க. இன்னொரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப நான் சொல்ற விஷயத்த நேரடியாக சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பதிவு கொடுத்தாரு. அவர் யாருன்னு கேட்டார், இவங்க எல்லாம் சும்மா கிராமத்து கதையிலே எழுதி போற அது உண்மை இல்லை. ஏன்னா அவருக்கு கிராமத்து கதை இல்லை. அவரே என்னன்னா நான் கூட சொல்லிட்டேன், அவருக்குள்ள பொறாமை இருக்கு, அதை வெளியே சொல்லணும். ஏன்னா எல்லாரோட அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணி எல்லாரோட அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட இன்றைய எழுத்தாளர் அந்த வகையில் இது யாரும் ரீச் பண்ண முடியல. அவர்களுக்கு யாருமே ரீச் ஆகல. அதனால அந்த பொறாமையோட நான் அவரை வாழ்த்தலாம். நான் அவர் சம வயது இருக்கிறான். பெருமாள் முருகன் நவீன இலக்கியத்தின் பெரும் சொத்தாக செயல்பட்டு இருக்கிறார். உலக மொழிகள் அதிக மொழிபெயர்க்கப்பட்ட சமகால எழுத்தாளராக அவர்களும் இருக்கிறார். அவருக்கு வாழ்த்து.